ஓம் சாந்தி. 21 பிப்ரவரி. ஆரம்பமே மிகவும் அழகானது. மேலும் ஒரு அழகான விஷயம் நான் ஆரம்பத்திலே சொல்கின்றேன். அனைவருக்கும் மிகவும் லாபகரமானதாக இருக்கும் சங்கம யுகத்தின் இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் பாபா ஸ்வயம் பகவான் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவர்களுடைய சிரேஷ்ட கர்மம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் ஆதாரத்தில் சதா ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இது மிகப்பெரிய விஷயமாகும். நாம் இதற்கு பாத்திரமாகணும் தகுதியாக என்று பாப் தாதா விஸ்வ கல்யாணக்காரியானவர், விஸ்வ சேவாதாரியானவர் தன்னுடைய விஸ்வ சேவாதாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த சேவை மூலமாக தான் ஸ்வயம் பாபாவினுடைய பகவானுடைய மேலும் அனைத்து சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்கள் பவித்திரமானவர்கள் அவர்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் மற்றும் பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கின்றது. வாழ்க்கை சகஜமாகின்றது. அதனால் முயற்சியும் கூட சகஜமாகி விடுகின்றது. ஆகையால் பாபா இன்று அனைவருடைய இந்த பேலன்ஸை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி நிரந்தர யோகியா இருப்பதற்கான நல்ல முயற்சி செய்கின்றோமோ அதில் விதை ரூபஸ்திதி, பாபாவுடன் ஆன்மீக உரையாடல் செய்தல், மனன ஸ்வரூபமும் கூட, மேலும் விதவிதமான யோகத்தினுடைய ஸ்திதியையும் கூட பயிற்சி செய்கின்றோம். அதே போலவே 4 விதமான சேவையும் கூட நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்கணும். இப்ப நிரந்தர யோகம் மற்றும் நிரந்தரமான சேவை, இந்த பேலன்ஸ் வைக்கக்கூடியவர்களுக்கு சதா பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகையால் பாபா விளக்கம் அளிக்கின்றார் அந்த 4 விதமான சேவைகள் என்னென்ன என்று. ஆத்மாக்கள் தனித்தனியான விஷயங்கள் சொல்கிறார்கள். பிரச்சனையின் அனுசாரம், நேரத்தின் அனுசாரம், அல்லது எப்போது சான்ஸ் கிடைக்கின்றதோ நாங்கள் சேவை அவசியம் செய்கின்றோம் என உடலையும் சேவையில் ஈடுபடுத்துகின்றோம் அவசியம். ஆனால் பாபா சொல்றாங்க இல்லை, 4 விதமான சேவை நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கணும். எப்படி நினைவு சுவாசம் செய்யணுமோ அதே போல சேவையும் கூட சுவாசமும் நடந்து கொண்டே இருக்கணும். ஆகையால் 1 முதலாவது சேவை அனைவருக்கும் ஞானம் கொடுக்கின்ற சேவை. அதனை நாம் விதவிதமான சாதனங்கள் மூலமாக செய்கின்றோம். 2வது சேவையானது யக்ஞ சேவை. அது செல்வத்தின் மூலமாகவும் உடலின் மூலமாகவும் செய்கின்றோம். அனைத்திலும் முதலாவது சேவை என்பது சுயத்தினுடைய சேவை. அதனையும் பாபா சேவை என்கின்றார். சுயத்தை சர்வகுண சம்பன்னமாக்கின்ற சேவை, யோகயுக்தாக்கக்கூடிய சேவை, சம்பூர்ணமாக்கக்கூடிய ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய சேவை, அதாவது சுயத்திற்கு தன்னை நிறைக்கக்கூடிய சேவை செய்தல். 4வது சேவை மனசா சேவை. அது உங்களுடைய லைட்டோஸ் மைட்டோஸ் ஸ்வரூபம் மூலமாக நடக்கின்றது. எப்பொழுது நீங்கள் மிகவும் யோக யுக்தாக இருக்கின்றீர்கள், மிகவும் சக்திசாலி ஆகின்றீர்கள், அந்த ஸ்வரூபம் மூலமாக நடக்கின்றது. எப்படி லைட் ஹவுஸ் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு வெகு தூரம் வரைக்கும் லைட்டை பரப்புகிறது, சேவை செய்கிறது அல்லவா? அதே போல நீங்களும் எப்பொழுது லைட் ஹவுஸ் ஆகின்றீர்கள், நீங்கள் ஒரு இடத்தில் இருந்தாலும் வெகு தூரம் வரைக்கும் முழு உலகினுடைய சேவை செய்கின்றீர்கள். ஆகையால் 4 விதமான சேவை செய்யணும். நாம் நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்கணும். மனசா சேவை சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலமாக சிரேஷ்ட விருத்தி மற்றும் சிரேஷ்ட வைப்ரேஷன் மூலமாக செய்தல். மனசா சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் பலம் கிடைக்கின்றது. பாபா இன்னும் சூக்ஷ்மமான ரகசியங்கள் சொல்கின்றார். நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய உடலுடைய சூழ்நிலையின் அனுசாரம், பிரச்சனையின் அனுசாரமாக நிறைய அதிகமான சேவைகள் எங்களால் செய்ய முடிவதில்லை என்கிறார்கள். பாபாஸ்ல ஒன்று இல்லாவிட்டால் 2வது செய்யுங்கள், வேறொன்று இல்லை என்ற 3வது செய்யுங்கள். ஏதாவது ஒரு சேவை நிரந்தரமா செய்வதனாலையும் உண்மையான உள்ளத்தோடு செய்வதனாலையும் அதனுடைய மார்க் சேமிப்பாகிட்டே போகும். அதனுடைய மார்க் கடைசி ஃபைனல் மார்க்ஸ் கிடைக்கிறதோடு சேர்ந்துவிடும், ஆட் ஆகிவிடும். சோ லட்சியம் வையுங்கள். நாம் உடலுடைய சேவையும் செய்யணும், பொருளாலையும் சேவை செய்யணும், சுயத்தையும் சம்பன்னமாக்க
கொடுக்கக்கூடிய சேவையும் செய்யணும், வைப்ரேஷனையும் பரப்பிக்கொண்டே இருக்கணும். 4 விதமான சேவையும் நம்மால் நடந்து கொண்டே இருக்கணும். இதன் தொடர்பாக லாஸ்ட் லைன் பாபா அழகானதா சொல்கின்றார். யார் அப்படி 4 விதமான சேவையும் மற்றும் நினைவு 2னுடைய பேலன்ஸ் வைக்கின்றார்கள், விஜய் நிச்சயிக்கப்பட்டதாகும் அவர்களுக்கு. இந்த நஷாவும் மற்றும் இந்த நம்பிக்கை அவங்களுடைய முகத்தினாலேயும் அவங்களுடைய ஜொலிப்பினாலேயும் ஸ்பஷ்டமாக தெளிவாக தென்படும். அந்த நாட்களில் மவுண்ட் அபுல பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டது நிறைய. அப்போ தண்ணீர் கொண்டு வரத்துக்கு விசேஷ சேவாதாரிகள் நியமிக்கப்பட்டு இருந்தார்கள். கிணறு தூரத்துல இருந்தது, அங்கிருந்து பக்கெட் மூலமா தண்ணி கொண்டு வந்தாங்க. அப்ப இவ்வளவு வசதிகள் கிடையாது. சோ பாபா சொல்கிறார், தாதாவிற்கு சிரிப்பு வருகின்றது. சத்தியுகத்தில் பாலாறு நெய்யாறு ஓடும், அமிர்தமே அமிர்தமாக இருக்கும். இங்கு தண்ணீர் கூட அமிர்தத்துக்கு சமமாகிவிட்டது. பாபா ஊக்கத்தை அதிகப்படுத்துகிறார். தாதிக்கும் கூட குழந்தை நல்ல கவனித்துக் கொள்கிறார்கள். அனைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. பிறகு ஒரு நல்ல விஷயம் சொல்கின்ற பார்ட்டிகளுக்கு, நீங்கள் அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள். தண்ணீரை பற்றி விஷயம் இருக்கிறது, அதோட இணைத்து சொல்கிறார். இப்படி தண்ணீர் அனைவருடைய தாகத்தை தணிக்கிறதோ, நீங்களும் ஞான அமிர்தம் கொடுத்து அனைவருடைய தாகம் தணிக்கின்றீர்கள். தண்ணீர் கொடுக்கிறது, தாகம் தணித்தல் மிகப்பெரிய புண்ணியமா கருதப்படுகிறது. நீங்கள் அமிர்தம் கொடுக்கின்றீர்கள், ஞான தானம் செய்கிறீர்கள். சதா புண்ணிய ஆத்மாவீர்கள். ஆகையால் செக் பண்ணுங்கள், நம்ம அவ்வப்பொழுது புண்ணிய ஆத்மாவா அல்லது சதா நான் புண்ணிய ஆத்மாவா என்று. அப்படிப்பட்ட புண்ணியத்தினுடைய கஜானா தன்னுடையதை அதிகப்படுத்திக் கொண்டு செல்லுங்கள். பிறகு 2வது பார்ட்டியை சந்தித்து சொல்கின்றார், தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவனுடைய உதவி உண்டு. நீங்கள் தைரியம் வைத்தீர்களானால் இறைவனுடைய மிகவும் நிறைய உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லாதீர்கள், என்னுடையதை உன்னுடையதா மாற்றினீர்களானால் மிக லேசாகுவீர்கள். மேலும் சதா பாபாவனுடைய உதவிக்கு பாத்திரமானவர்களா மிக அழகான அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரதானம் திருப்தியினுடைய விசேஷத்தன்மை மூலமாக அனைவருக்கும் இஷ்டமானவர்கள் ஆகக்கூடிய வரதானி சொரூபம் ஆகுங்கள். பாருங்கள், 3 விஷயங்கள். திருப்தி அனைத்திலும் மிகப்பெரிய விசேஷத்தன்மை. யார் திருப்தியான ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மிக சக்திசாலி ஆகின்றார்கள், வரதானி ஆகின்றார்கள். எனவே அவர்கள் இஷ்டமாகின்றார்கள். எனவே சதா திருப்தியினுடைய விசேஷத்தாவினால் சம்பன்னமாகி இருங்கள். அப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆகுவீர்கள். பாபா சொல்றாங்க, இப்போது சேவை நடக்கிறது மகாதானியாக, அதாவது ஞானம் கொடுக்கின்றது. கடைசியில் சேவை நடக்கும் வரதானியாகி அந்த ஸ்வரூபத்தின் மூலமா. யார் திருப்தியான ஆத்மாவா இருப்பார்கள் அவர்கள் வரதானி ஆகுவார்கள். ஸ்லோகன், விஜய் ரத்தினம் அவர்கள் யாருடைய நெற்றியில் வெற்றியினுடைய திலகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது தென்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் 3வது ஞாயிறு. இன்று நாம் அனைவரும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை இன்டர்நேஷனல் யோகம் செய்வோம். முழு உலகிலும் இந்த யோகம் நடக்கும். மேலும் ஒரு பயிற்சி செய்வோம். நான் பூர்வீகமான ஃபரிஷ்தா, தலைகீழ் கல்ப விருட்சத்தின் வேர்ல மேலே அமர்ந்திருக்கின்றேன். பாபாவனுடைய சக்திகள் எனக்கு கிடைக்கின்றது. என்னிடமிருந்து கீழே முழு கல்ப விருட்சத்திலும், அதாவது அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்களுக்கும் செல்கின்றது என. ஓம் சாந்தி.